என்னது நீ பண்ற 3 மேஜிக் ட்ரிக்க கண்டுபிடிச்சாதான் அந்த விக்ஷனரி பூவா? ஆமா 3 ட்ரிக்கையும் சரியா கண்டுபிடிச்சாதான் என்கிட்ட உள்ள பூ. அண்டர்டேக்கருக்கே மேஜிக் சொல்லி கொடுத்த வேண்டாம் நானு. சீம்பும்பா, அப்ப ஆரம்பிக்கலாமா? பாக்குறேன், நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் மேஜிக். எப்படி மேல போட்ட காயின் கீழே வந்துச்சு? ட்ரிக்கா சொல்லுங்க. ட்ரிக்கா எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காயினை கப்புக்கு பின்னாடி வச்சிருப்பான். அதை நம்மள்ட்ட காமிக்காம மேல இருந்து ஒரு காயினை போடும்போது பின்னாடி உள்ள காயினை ரிலீஸ் பண்ணுவான். அது நமக்கு மேல இருந்து போட்ட காயின் மாதிரி தெரியும். இதான் இதோட ட்ரிக். ரெண்டாவது மேஜிக். பண்றா இந்த வாட்டி கண்டுபிடிச்சறேன். ஆமா இல்ல பந்து எப்படி வந்துச்சு? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது தெரியாம தானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், அந்த கப்புக்கு பின்னாடி உள்ள ஓட்டையில இருந்து பந்தை பிடிச்சிருந்தேன். அதனாலதான் ஆட்டும் போது அந்த பால் விழுவல. கையெடுத்தோடனே அந்த பால் வந்துருச்சு. இதான் இதோட ட்ரிக். எப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரியுது? இதான் கடைசி மேஜிக். இத கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு அந்த பூ. இல்லாட்டி 2 பேருக்குமே அந்த பூ கிடையாது. இத கண்டுபிடிச்சா அவன் ஜெயிச்சிருவானே. என்னடா திருப்பதி உண்டியிலே கைக்குள்ள வச்சிருக்க? ட்ரிக்க சொல்லுங்க. இவன் வேற தெரிஞ்சாதான் சொல்லிருவேனடா. எனக்கு தெரியும். அவன் கைக்கு பின்னாடி நிறைய காயின் வச்சிருந்தான். ஆனா நம்மள்ட்ட காமிச்சது ஒரே காயின். அதை தேய்க்கும் போது பின்னாடி உள்ள ரிலீஸ் பண்ணிட்டான். இப்படிதான் அந்த ட்ரிக்க பண்ணான். ஸ்பைடர்மேன், நீ ஜெயிச்சிட்ட. ஜூபிடா. எப்படி அந்த ட்ரிக்கெல்லாம் கண்டுபிடிச்ச? எல்லாம் அந்த மேஜிக் புக்கால தான்டா. இதை வச்சுதானா? இதுல உள்ள எல்லா மேஜிக்கையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே மேஜிக் 100 கமெண்ட் போடுங்க. ஃபுல் வீடியோல பார்க்கலாம்.